தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு துதி கனம் மகிமை புகழெல்லாம் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாவதாக. கூடி வந்திருக்கிற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நமது கர்த்தரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 16 வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 6:16 ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். வேதம் சொல்லுவது, பிதாவாகிய தேவனை பார்க்க முடியாது, அவர் பார்க்கக்கூடியவர் அல்ல. அப்படி போல இங்கே பிலிப்பு ஒரு கேள்வி கேட்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்துல அல்லது ஒரு விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரத்துல 8 வசனத்துல பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றார். பிலிப்பினுடைய ஒரு வாஞ்சியா இருக்குது. என்ன வாஞ்சியா இருக்குதுன்னா, எப்படியாவது தேவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பிலிப்பு கேட்கிறார். அதற்கு இயேசு கிறிஸ்து சொல்றார். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடன் கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? அப்போ அவர் ஒரு உருவத்தை கேட்கிறாரு. இயேசு கிறிஸ்து செயலை சொல்லுகிறார். நீங்க உருவத்தை பார்க்க முடியாது, ஏன்னா அவர் காணக்கூடாதவர். கீழே சொல்லுகிற போது 11 சொல்லும் போது, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியை நிமித்தமாவது என்னை நம்புங்கள். அப்போ இவங்க பிதா என்று சொல்லுகிற போது ஒரு உருவத்தை பார்க்கணும்னு பிலிப்பு கேட்கிறாரு. நீ உருவத்தை பார்க்க முடியாது, நீ எதை தான் பார்க்கணும்னா கிரியை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ற. இன்னைக்கும் பல சமயங்கள்ல மக்கள் சத்தியத்தை அறிந்தவங்க சொல்ல மாட்டாங்க, நாங்க பிதாவை பார்த்தோம், தேவனை கண்டோம், இயேசு கிறிஸ்துவை கண்டோம்னு சொல்லுகிற என்னதுங்க ஒரு மக்கள் இருக்க தான் செய்றாங்க. ஸோ நம்முடைய பாடம் இதல்ல. பழைய ஏற்பாடுல நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பிட்டு நாம் சொல்ல முடியும், அல்லது மொத்த வேதாகமத்தில் சொல்ல முடியும், தேவன் நேரடியாக பேசின தருணங்கள் ரொம்ப குறைவு. ரொம்ப குறைவு தேவன் நேரடியாக பேசின தருணங்கள். உதாரணத்துக்கு யாத்திராகமம் 19 அதிகாரம் 20 அதிகாரம், 1 ராஜாக்கள் 19 அதிகாரம், அதுக்கு பிற்பாடு நீங்க புதிய ஏற்பாடு நீங்க வாசிக்கிற மத்தேயு 3 அதிகாரம், மத்தேயு 17 அதிகாரம். இங்க மட்டும்தான் நீங்க தேவன் பேசுவதை நீங்க பார்க்க முடியும். மற்ற எல்லா இடத்துலையும் தேவன் பேசினாலும் மேல கீழே நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா there is some agent இருந்துங்க for him to இருந்துங்க present. ஆனால் நேரடியாக தேவன் பேசினார்னா அவருடைய வார்த்தை மக்களால் கேட்கக்கூடாத அளவுக்கு இருந்துங்க இப்படி இருந்துச்சு. அப்போ இப்படிதான் நாம் பார்க்க முடியும். அப்போ தேவன் பார்க்க முடியாதவர், அவருடைய வாய்ஸ் என்னதுங்க ரொம்ப சுருக்கமான மக்கள் இருந்துங்க கேட்டிருக்கிறாங்க, அப்படிதான் நாம் பார்க்கிறோம். அப்போ இன்னொரு கேள்வி இந்த சைடு கேட்கப்படுகிறது, சாத்தானை யாருன்னா பார்த்திருக்கிறாங்களா என்பது கேள்வி. சாத்தானை யாருன்னா பார்த்துருக்காங்களா? சாத்தான் எப்படி இருப்பான்? சாத்தான் சொன்னாலே எல்லாரும் இயல்பா என்னன்னா கருப்பா இருப்பான் இல்ல அப்படின்னு ஒரு இயல்பாகவே என்னதுங்க ஒரு அது வெளிச்சம் இருள் என்கிறதான ஒரு பொருட்படத்தில் மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, பல சமயங்கள்ல சாத்தான் வந்து என்னதுங்க கருப்பா இருப்பாரு என்ற மாதிரி என்னதுங்க புரிஞ்சுக்கிறாங்க. இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா புதிய எப்படி தேவனை நாம் பார்க்கிற போது இந்த பிரசன்ஸ் ஆஃப் காட் ரொம்ப கம்மியா இருக்குதோ, சாத்தானுடைய பிரசன்ஸ் வேதத்துல ரொம்ப கம்மியா இருக்கும் இன் பர்சன்ல. உதாரணத்துக்கு ஆதியாகமம் 3 அதிகாரம் சாத்தான் பேசுவதை நம்ம பார்க்க முடியும். நெக்ஸ்ட் யோபு 1 அதிகாரம் 2 அதிகாரம் நேரடியா பார்க்க முடியும். யோபு கிட்ட தேவன் சாத்தான் பேசுற அந்த கான்வர்சேஷன். அதுக்கு பிற்பாடு நீங்க வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்துங்க சாத்தான் இருந்துங்க சோதனை.
இவ்வளவுதான் நீங்க பார்க்க முடியும். வேற எங்கேயும் சாத்தான ஒரு பர்சனா வேற எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. இட்ஸ் வெரி லிமிட்டட். அப்போ சாத்தான் எப்படி இருப்பாரு? அதே சேம் பிரின்சிபிள் தான். தேவனை எப்படி மக்கள் பார்த்தது கிடையாதோ, அவருடைய கிரியைகளை சார்ந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினாரோ, அவருடைய வாய்ஸ் சில இடத்துல கேட்கப்பட்டதோ, அதே மாதிரிதான் சாத்தானும் கூட நேரடியா எங்கேயும் இல்ல, ஆனால் சில இடங்கள் அவருடைய பேசினது இருக்குது, அல்லது அவரால் பயன்படுத்தப்பட்டதுங்க அந்த சம்பவங்கள் இல்லையா. நேரடியா இந்த 3 இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா சாத்தான் நேரடியா பேசின மாதிரி இருக்கும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், யோபு 1-2ஆம் அதிகாரம், மத்தேயு 4, மத்தேயு 4 எடுத்துட்டாலும் சரி, லூக்கா 4 எடுத்துட்டாலும் சரி, எல்லாமே சேம். மத்தேயு, மார்க், லூக்கா 1ல. அப்போ சாத்தானுடைய அந்த பிரசன்ஸ், அவனுடைய பேச்சுகள் நேரடியா பேசின பேச்சுகள் டைரக்டானதுங்க கிடையாது. தேவனுடைய பேச்சுக்களும் கிடையாது, சாத்தானுடைய பேச்சுக்களும் டைரக்டானதுங்க கிடையாது. அப்போ நம்ம சாத்தானை எப்படி புரிஞ்சுக்கிறது? சாத்தான் எப்படி இருப்பாரு? அப்போ சாத்தானுடைய பார்க்க முடியுமா இல்லையா? நிறைய பேர் சொல்லுவாங்க நான் பார்த்தேன் இல்லையா. அது விசேஷமா நீங்க பாத்தீங்கன்னா இயல்பா சொல்லுவாங்க, ஒருவேளை ஒரு குடும்பத்துல யாராவது அந்த பகுதியில் யாராவது இறந்துட்டாங்கன்னா நான் அவரை பார்த்தேன், மேலே வந்தாங்க, என்னை கூப்பிட்டாங்க, இப்படி நிறைய கதை சொல்லுவாங்க. அது இட்ஸ் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கிறதுங்க ஒரு உணர்வுகள், ரைட்டா? அது நிச்சயமா யாரு கிடையாதுங்க. அது மரித்தவர்கள் வந்தாலும் கூட அது சாத்தான் கிடையாது. நெக்ஸ்ட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட், ரைட்டா? நிறைய காரியங்கள் இருக்குது. சாத்தான், அசுத்தாவி, பொல்லாதாவி இல்லையா. அதுக்கப்புறம் இங்க நான் மரித்தவர்களுடைய ஆவி, இதெல்லாம் வேற வேற மக்கள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணி கலக்கினதுங்க பேசுவாங்க, ரைட்டா? அப்போ இயல்பா மக்களுடைய தன்மைனா சாத்தான நான் பார்த்தேன், கருப்பா ஒரு உருவம் என்ன பாட்டு அப்படியே முறைச்சுது இல்லையா அப்படின்னு பண்ணுவாங்க. பேசுறேன்னு ஒரு வழக்கம் எல்லாம் உண்டு. பட் வேதம் சாத்தானை குறித்து என்ன பேசுது? சாத்தானை நம்ம எப்படி அடையாளம் பார்த்துக்கலாம்? அவங்க பார்க்க முடியுமா? அங்க பக்கத்துல நின்றுதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? என்னதுங்க சில இடங்கள்ல சொல்ல முடியும், ரைட்டா? எப்பவுமே நன்மையானாலும் திண்மையானாலும் கிரியைகளை சார்ந்தே. அவருடைய கனிகளினால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அதுதான் பிரின்சிபல். அப்போ தேவனை யாரும் பார்த்தது கிடையாது, சாத்தானை யாரும் பார்த்தது கிடையாது. தேவனுடைய வாய்ஸ சிலர் கேட்டிருக்கிறாங்க, சாத்தானுடைய வாய்ஸ சிலர் கேட்டிருக்கிறாங்க. வெரி லிமிட்டட். பட் இதை தாண்டி சாத்தான் எங்கெல்லாம் இருக்கிறாரு, எப்படிலாம் இருக்கிறாரு, நாம் சாத்தானுடைய பிரசன்ஸ் எப்படி ஃபீல் பண்ணலாம்? சிலர் இப்படி சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டீங்களான்னு தெரியாது. இதெல்லாம் ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்துவதற்கு, கண்ட்ரோலை வைத்துக் கொள்வதற்கு செய்யப்படுகிறது. ஒரு வீட்டில் உள்ள போகும்போது ஒரு ஜர்க் விடுவாங்க, விட்டுட்டு சொல்லுவாங்க, இங்க நான் என்ன பண்றேன், ஒரு சாத்தானுடைய ஒரு பிசாசனுடைய செய்கையை நான் உணர்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த குடும்பத்தாரனதுங்க பிளாட்டு. புரியுதா உங்களுக்கு? அப்போ சாத்தானுடைய இந்த 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 பிரசன்ஸ் எப்படி உணர்வது? சாத்தான் ஒருவேளை இங்க இருக்கிறாரா எப்படி தெரிஞ்சுக்கிறது? சில சமயங்கள்ல என்ன பண்றாங்க, there are certain ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க, அது டபுள் லைட், 2 லைட் எரிஞ்சுனா 3 லைட் எரிஞ்சுனா அங்க ஏதோ ஒரு ஆவி இருக்குது இல்லையா. மோஸ்ட் ஆஃப் தி ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸ் இப்படிலாம் பேசுவாங்க. நீங்க பார்த்துருக்கலாம், படிச்சிருக்கலாம் இல்லையா. ஆமா. இப்ப நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்படி ஏதாவது மிஷின் வச்சிருந்துங்க இங்க சாத்தான் ஏதாவது இருக்கிறாரா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா, ஒரு வேதத்தினுடைய ஒரு சில சம்பவங்களை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அப்போ இந்த இடம்லாம் என்னதுங்க, the presence of Satan is there, ரைட்டா? ரைட். 1 ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம், ரைட்டா? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் சம்பவம் உங்களுக்கு தெரியும். என்ன சம்பவம்னா, காயின் ஆபேல். ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது, சாத்தானுடைய காணிக்கை என்னதுங்க, சாரி, ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது, காயினுடைய காணிக்கை என்னதுங்க நிராகரிக்கப்பட்டது, ஸ்ட்ரெயிட். அப்போ நிராகரிக்கப்பட்ட உடனே அங்க காயினுடைய மனநிலைமை, ரைட்டா? நம்ம அதை வாசிக்க முடியும். 5ஆம் வசனத்துல, காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. எப்போதெல்லாம் நமக்கு எரிச்சலின் ஆவி இருக்கிறதோ,
எப்பெல்லாம் கட்டு 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 நம்முடைய முகம் மாறுகிறதோ, you should feel the presence of Satan in that place. நீங்க யோசிக்கவே தேவை. அங்க சொல்றாரு, தேவன் சொல்றாரு, பாவம் வாசற்படியே படுத்திருக்கிறது, நீ விட்டு வெளியே வான்னு சொல்றாரு. God gives an opportunity for Cain. இல்லையா? அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். பாரு, வருது. You are going to commit the next one sin. ஒரு பாவம் வரப்போகுது. அதற்கு முன்னாடி இருக்கிற தோக்கம் என்னன்னா, முகநாடி வேறுபடுகிறது. எரிச்சல். எப்போதெல்லாம் நமக்கு எரிச்சல் வருகிறதோ, நீங்க யோசிச்சுக்கணும், the presence of Satan is there. கீன்னு 2 லைட் அடிக்குது, ஞாபகம் வச்சுங்க. எப்போதான் உங்களுக்கு பல காரியங்களுக்கு எரிச்சல் வரும் இல்லையா? எப்படி எரிச்சல் வந்தாலும் சரி, ரைட்டா? the presence of Satan நீங்க பண்ணலாம், ஃபீல் பண்ணலாம். yes, I feel the presence of Satan. கருப்பா ஒரு உருவம் பக்கத்துல நிக்குது அப்படிலாம் இல்ல, 2 கொம்பு வச்சு நிக்குது, பல்லெல்லாம் வச்சு நிக்குது இல்ல. எப்போது உங்களுக்கு எரிச்சலின் ஆவி இருக்கிறதோ அப்போது ஞாபகம் வச்சுங்க, சாத்தான் இங்க இருக்கிறான். அடுத்தது நீங்கள் பாவம் செய்வதற்கு அவன் தூண்டுகிறான். ஃபர்ஸ்ட் நான் அப்படியே இந்த ஆர்டராகவே போறேன், பிப்ளிக்கல் புக் வைஸ் ஆர்டர்ல நான் போறேன். அப்ப எரிச்சலின் ஆவி உங்களுக்கு இருக்குதுன்னா நீங்க ஞாபகம் வச்சுங்க, உங்களை சுத்தி சாத்தான் நிக்கிறான், அடுத்தது நீங்க தப்பு பண்ண போறீங்க. இரண்டாவது 1 நாளாகமம், ரொம்ப டீடைலா போல, ரொம்ப அப்படியே எழுதுங்க. 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, 1 நாளாகமம் 21:1, சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி, இஸ்ரவேலுக்கு விரோதம் யாருங்க? சாத்தான் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவிவிட்டது. பல சமயம் இந்த இடத்துல நாம் பார்க்கிற போது தாவீது ஒரு தப்பு பண்ண மாதிரி நம்ம பார்ப்போம். இங்க பிரச்சனை யாருக்குன்னா சாத்தானுக்கு, இஸ்ரேல் மக்களுக்கு தான். சாத்தானுடைய நோக்கம் இஸ்ரேல் மக்கள் தண்டிக்கப்படணும்ன்றது தான், ரைட்டா? சாத்தானுடைய நோக்கம் இஸ்ரேல் தண்டிக்கப்படணும். அப்ப தண்டிக்கப்படணும்னா என்ன பண்ணணும்னா, சம்திங் ட்ரிகர்டு, ஏதாவது ட்ரிகர் பண்ணணும் இல்லையா? அப்ப ட்ரிகர் பண்ணும்போது தாவீது, வசனம் சொல்லுது, அவன் ஏவப்பட்டான். தாவீது தொகையிடுகிறார். தொகையிடுகிற பொழுது தேவனுக்கு அது கோபம் வருகிறது, தேவனுக்கு தண்டிக்கிறாரு. அங்க யாருக்கு தண்டனை விழுது அப்படின்னு சொன்னாருங்க, இஸ்ரேல் மக்களுக்கு தான். எத்தனை பேர் அன்னைக்கு மறிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஆமா, 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம், ஆமா, பின்னாடி நீங்க வாசிக்கிற பொழுது, ஆமா, அது அந்த சைடு இருக்கு இல்லையா? ஆமா, சேம் சிச்சுவேஷன் இல்லையா? ஆமா, 14 வாசிக்கிற போது, ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார், அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மடிந்தார்கள். 70,000 people. அப்போ நல்லா பாருங்க, தாவீது அந்த இடத்துல ஒரு கருவியா பயன்பட்டார். யாருடையதுங்க? சாத்தானுடைய அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறது. பல சமயங்கள்ல நாம் வேறு யாருக்கு விரோதமாக ஏவப்படுகிறோமா என்பதை நாம் கவனிச்சுட்டே இருக்கணும். இது எல்லாம் மனுஷனுடைய வாழ்க்கை என்பது எப்பவுமே அலர்ட்டாவே இருக்கணும். அலர்ட்டா இல்லைன்னா எப்போதும் நாம் விழுந்து விடுவோம். நமக்கு தெரியாது நாம் எதனால் ஏவப்படுகிறோம் என்று சொல்லி, எதற்காக ஏவப்படுகிறோம் என்று சொல்லி. இப்ப தாவீது இங்கிருந்து பார்க்கும்போது as a king ரொம்ப சிம்பிள். ஒரு சென்சஸ் எடுக்கிறது தப்பு கிடையாது இல்லையா? இட்ஸ் a regular program of any king to take census. ஆனால் பர்பஸ் வேற, சூழ்நிலையில் வேற, அது அதற்கான காரணத்தோடு செய்யப்படவில்லை. இங்கே சாத்தான் ஏவினான். சாத்தானுடைய கையில தாவீது ஒரு டூல் ஆயிட்டாரு. எதற்காகனா
இஸ்ரவேலை தண்டிப்பதற்காக. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீது ஏவி விட்டது. அப்போ எப்போதெல்லாம் நாம் மற்றவர்களுக்கு விரோதமாய் ஏவப்படுகிறோமோ அப்ப நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா, கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதன் பிரித்து விடுகிறான். அப்போ எங்கேயாவது நாம் ஏவப்படுகிற போது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அடிக்குது என்னதுங்க, சாத்தான் அங்க இருக்கிறாரு. இட்ஸ் தி வொர்க் ஆஃப் சேட்டன். சாத்தான் என்ன பல சமயம் என்ன மக்கள் நினைக்கிறாங்க, சாத்தான் அதை செஞ்சிருவான், சாத்தான் இதை செஞ்சிருவான் இல்லையா. ஒரு பிசினஸ்ல தோல்வி நடந்துங்க, சாத்தான் ஒரே வேலை செய்யறான் இல்லையா. குடும்பத்துல பிரச்சனை நடந்துங்க, சாத்தான் ஒரே வேலை செய்யறான் இல்ல. சாத்தான் இப்படிலாம் வேலை செய்ய மாட்டாங்க, சாத்தான் இப்படிதான் வேலை செய்வான். எப்படி வேலை செய்வாங்க, இந்த டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் வேதத்துல இருக்கிறேன்னு உங்களுக்கு உதாரணங்கள் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்போ எப்போதாவது நாம் மற்றவர்களுக்கு விரோதமாக ஏவப்படுகிறோம் அப்படின்னு சொன்னா, நாம் கூர்மையாக்கப்படுகிறோம் என்று சொன்னால், நாம் தீட்டப்படுகிறோம் என்று சொன்னால் நாம ஞாபகம் வச்சுக்கணும், தட் இஸ் தி வொர்க் ஆஃப் சேட்டன். மூணாவது, உங்களுக்கு நல்லா பரிச்சயமான புதிய ஏற்பாடு நான் வந்துடுறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். இங்கெல்லாம் நீங்க சாத்தானை பார்க்கலாம். சாத்தானை நீங்க உருவமா பார்க்க முடியாது. எப்படி நீங்க தேவனை உருவமா பார்க்க முடியாதோ, இயேசு கிறிஸ்துவின் கிரியைகளை சார்ந்து நீங்க பார்க்கிறீர்களோ, சாத்தானை நீங்க உருவமா பார்க்க முடியாது. சாத்தானுடைய தூதர்களாய் ஏவப்படுகிறவர்களாய் யார் வேணாலும் ஏவப்படலாம். இங்க டேவிட் இருந்துங்க தேவனுடைய பிள்ளை தான், ஆனால் ஸ்டில் அவர் ஏவப்பட்டார். ரைட்டா? அது சில சமயம் அந்த குணாதிசயங்கள் சாத்தானுடைய கையில் பயன்படுத்தப்படும். அப்ப நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற போது 21 நம்ம வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21. அது முதல் தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்மதமில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். அடுத்த வசனம் சொல்லுது, அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, தேவனுக்கு ஏற்றவழி சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவழி சிந்திக்கிறாய் என்றார்கள். உலக பிரகாரமாக சில ஆலோசனைகள் நல்லதா இருக்கும், சொல்றது கரெக்டு கடா அப்படின்னா கூட, அது உலக பிரகாரமான ஒரு காரியமா இருந்தால், மாம்ச பிரகாரமான காரியமா இருந்தால், தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமா இருந்தால், நீங்கள் அங்கு சாத்தானுடைய பிரசன்ஸை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவால உணர முடிஞ்சது. உடனே பக்குன்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாருங்க? அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிட்டார். எப்பொழுது பல சமயங்கள் அந்த ஆலோசனை பூமிக்குரிய வகையில் சரியானதா இருக்கும், தவறானதா கிடையாது. இப்ப என்ன சொல்றீங்க? இயேசுக்கு சொல்லும் போது நான் சாவ போறேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லணும்? அப்படியா, சரி சரி போய் சாவுங்க அப்படின்னா சொல்லணும்? இல்ல, எந்த காமன் பர்சன் இல்லையா, இயேசு மீது அன்பு வைத்திருக்கிற எவர் ஒருவராக இருந்தாலும் என்னதான் சொல்லுவாங்க? அப்படிலாம் உங்களுக்கு நடக்கூடாதுங்க, என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க, அதெல்லாம் தப்பு இல்லையா, நீங்க இன்னும் நீரோடி வாழணும், நிறைய ஊழியங்கள் பண்ணணும், கரெக்ட் தானே? அப்படிதான் சொல்லுவாங்க யாரா இருந்தாலும். ஆனால் அது தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக இருந்தால், உங்களுடைய சிந்தைகள் மனுஷீகமாக மாம்சத்தை சார்ந்து இருந்தால், வேதம் சொல்லுகிறது அது சாத்தான். அங்க நீங்க சாத்தானா நீங்க பார்க்கலாம். சாத்தானை நீங்க உருவமா பார்க்க முடியாது, செயலால் தான் நீங்க பார்க்க முடியும். அப்போ இந்த சம்பவங்கள் நடக்கும்போது கீங்கின்னு அடிக்கிறது ஞாபகம் வச்சுங்க, அந்த இடத்துல நீங்க சாத்தான் இருக்கிறார். நாலாவது, மார்க் எழுதின சுவிசேஷம், ஒருவேளை இன்னைக்கு கூட நடக்கலாம். அது மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், விதைக்கிறவனுடைய உவமை கரெக்டா? 14 இருந்து வாசிக்கிறேன். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்துக்கொண்டு போகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியருகே ஆனவர்கள். அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தில் ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேறு இல்லாதவர்கள். அப்போ முதல்ல என்ன சொல்றாருன்னா,
வழியருகே விதைக்கப்பட்டதுங்க விதைகள். அப்படின்னா என்னதுங்க, போகும்போது என்னதுங்க, இங்க இருந்து வெளியே போகும்போது என்னதுங்க, சாத்தான் எடுத்துட்டு போடுவான். நீ இந்த வசனம்லாம் யோசிக்க கூடாது, இதெல்லாம் யோசிச்சா நீ திருந்திடுவ, நீ திருந்த கூடாது. இங்கிருந்து வெளியே இறங்கும் போது என்ன பண்ணுங்க, வசனம் உங்களை விட்டு போயிடணும். கரெக்டா? எப்பொழுது இங்க இருந்து வெளியே போன உடனே உங்களுக்கு வசனங்கள் மறந்து போனதோ, பல சமயங்கள் நம்ம கேள்வி கேட்போம், போன வாரம் என்ன படிச்சோம் அப்படின்னா என்னதுங்க, நம்ம யோசிப்போம், ரொம்ப ஆழமா யோசிப்போம், என்ன படிச்சோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுங்க, அதை குறித்து இந்த வாரம் பூரா யோசிக்கவே இல்லைன்னு தான் அவருடைய பொருள். அப்படின்னா என்னதுங்க, சாத்தான் எடுத்துட்டு போயிட்டான். எப்பொழுது உங்களுக்கு தேவனுடைய வசனங்களை கேட்டு அதை நாம் மறக்கிறோமோ, சாத்தான் அங்க என்னதுங்க எடுத்துட்டு போயிட்டான். பல சமயங்கள் அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். எவ்வளவு காரியங்கள் கேட்போம், இந்த ஸ்டெப் தாண்டி வெளியே போனோன்னு என்னதுங்க, சாத்தான் ரெடியா நிப்பான், வா உனக்காக தான் நான் காத்துனதுங்க, இந்த வேலையை நீ பார். கரெக்டுங்க? மத்தெல்லாம் மறந்துடு, யோசிக்கவே கூடாது, எதையும் யோசிக்க கூடாதுங்க, வசனத்தை யோசிக்கவே கூடாது, வசனத்தை தியானிக்கவே கூடாது. எப்பொழுது அந்த சிந்தை வருகிறதோ நாம் ஞாபகம் வச்சுக்கணும், சாத்தான் எடுத்துட்டு போயிட்டான். சாத்தானுக்கு நாம் இடம் கொடுக்கிறோம். நாம் எப்பொழுது வசனத்தை தியானிக்காமல் இருக்கிறோமோ, கேட்கிற வசனங்களை நாம் நிதானிக்காமல் இருக்கிறோமோ, எப்பொழுது கேட்கிற வசனங்கள் இருந்துங்க மீண்டும் மீண்டும் அசை போடாமல் இருக்கிறோமோ, வசனம் எடுத்துட்டு போயிட்டான். இப்ப யோசிச்சு பாருங்க, போன ஞாயிற்றுக்கிழமை என்ன பேசணும்னு யோசிச்சு பாருங்க, போன புதன்கிழமை என்ன பேசணும்னு யோசிச்சு பாருங்க, ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. இல்லைங்க ஞாபகம் இல்லை அப்படின்னா அவன் எடுத்துன்னு போயிட்டான். You can feel the presence of Satan in your life. பெரிய பட்டணத்தை போல வசனத்தை கேட்டவங்க காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் அவர்கள் தெசலோனிக்கேயர்களை பார்க்கலங்க நற்குணசாலிகளாக இருந்தார்கள். அப்போது நீங்கள் தேவனுடைய வசனத்தை கேட்கிறது மாத்திரம் கிடையாது, தொடர்ந்து நீங்க என்ன பண்ணுங்க, அவைகளை தியானிக்க வேண்டும். யாருக்காக படிக்கிறோங்க, யாருக்காக கேட்கிறோங்க? அப்ஜெக்டிவ் நித்திய ஜீவன் தாங்க. ஒருவேளை நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த 1.5 மணி நேரம் இங்க உட்கார்றதுனால நம்ம பரலோகம் போயிடுவோமா? கண்டிப்பா கிடையாதுங்க. ஆனா பரலோகம் பண்ணா உட்காரணும், அது வேற விஷயம். ஆனால் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், கேட்க வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் சாத்தான் வசனங்களை நீங்க எவ்வளவு வேணா விதப்ப பிரச்சனை கிடையாது. நான் எத்தனையோ இருப்பேன், நான் டயர்டே ஆக மாட்டேன். ஏன்? எவ்வளவு சொன்னாலும் வெளியே போகும்போது நான் மறந்துடுவோம், எவ்வளவு சொன்னாலும் நீங்க மறந்துடுவோம் அப்படின்னு சொன்னா சாத்தானுடைய பிரசன்ஸ் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றதை நீங்க ஞாபகம் வச்சுங்க. ரைட். அடுத்தது 5வது யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். உங்களுக்கு எல்லாம் தெரிந்த காரியங்களே என்னதுங்க நான் கோர்த்துனதுங்க உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன் இல்லையா? ஆமா. 25 வாசிக்கிற போது இங்க திரும்பி இருந்துங்க பல சமயங்களில் தேவனுடைய பிள்ளைகள் நாம் பலமுறை நாம் சொல்லியிருக்கிறோம் இல்லையா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா எச்சரிப்பு தான். ஒரு தவறு செய்வதற்கு முன்பாக, ஒரு பாவம் செய்வதற்கு முன்பாக அதை எப்படியாவது நீங்க தேவன் நினைப்பூட்டுவார், எப்பா செய்யாத அப்படின்னு சொல்லுவார். காயின்கிட்ட சொன்ன மாதிரி தான். ஆல்வேஸ் ஆல் காட்லி பீப்புள் ஹேவ் திஸ் கிரேட் பிரிவிலேஜ் இன் அவர் லைஃப். அப்படி நமக்கு எச்சரிக்கப்படுகிறோம் என்று சொன்னாலும் ஞாபகம் வச்சுங்க, நாம் தேவனுடைய பிள்ளை தான். நாம் தேவனுடைய பிள்ளையா இருப்பதனால தானுங்க அந்த எச்சரிப்பு நமக்கு கிடைக்கிறது. இல்லை என்று சொன்னால் அந்த எச்சரிப்பு நமக்கு கிடைக்காது. அந்த எச்சரிப்பு நமக்கு வருகிறது என்று சொன்னால் நாம் தேவனுடைய பிள்ளையே. ஆனால் அந்த எச்சரிப்பை நாம் தாண்டி போகிறோமா இல்லையா என்பது அவருடைய கையில் இருக்குது. இங்க நீங்க பாருங்க, யோவான் 13 25 வாசிக்கிற போது, அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே அவன் யார் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். பப்ளிக்கா இருந்துங்க சொல்லிட்டார். யாருங்க? யூதாஸ் காரியத்து தான். எப்படி அரண்டிருக்கணும்? கரெக்டா? எப்படி அரண்டிருக்கணும்? அவர் கொடுத்த வாய்ப்பு யூதாஸ் காரியத்துக்கு, இவன் தான் காட்டி கொடுக்க போறான். அது அவனுக்கு மட்டும் சொல்ல, கூட இருந்த எல்லாருக்கும், எல்லா சீசனுக்கும் தெரியும். கேட்கிற சீசன் கேட்கிறாரு, யாரு அப்படின்னு கேட்கும்போது, நான் யாருக்கு நான் கொடுக்கிறேனோ அவன் தான் சொல்லிடுங்க. யூதாஸ் காரியத்தை காமிக்கிறார். 27 வாசிக்கிற போது, அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு
சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய்கின்றார். இல்லையா? இந்த புகுந்தான் இல்லையா, நம்ம அந்த பாடத்தை அப்புறமா படிக்கலாம். ரைட்டா? சரி. அப்போ எப்பொழுது பாருங்க, one fine morning Judas did not anything commit sin. நல்லா ஞாபகம் வச்சுங்க. he was a fantastic person. 12 ஒரு அப்போஸ்தலர்கள்ல இருந்துங்க ரொம்ப விசேஷமான இருந்துங்க ஒரு நபரும் கூட யாருங்க? யூதாஸ் காரியத்து. ஓலாம் பல சமயத்துல பேதுரு, யாக்கோபு, யோவான். கரெக்டா? கொஞ்சம் தெரிஞ்ச தோவா தெரியும். என்னதுங்க, அவர் சந்தேகப்பட்டார் என்பதனால. அதுக்கப்புறம் நமக்கு தெரியுது யூதாஸ் காரியத்து தான். மற்ற 7 பேர் உங்களுக்கு தெரியுமா? யோசிச்சு பாருங்க. இந்த 5 பேர் ரொம்ப ஃபெமிலியர். பேதுரு, யாக்கோபு, யோவான். அதுக்கப்புறம் தோமா, ஏன்னா அவர் சந்தேகப்பட்டார். அதுக்கப்புறம் என்னதுங்க, நம்ம யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்தாரு 5 பேர். பாக்கி 7 பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யோசிச்சு பார்த்துங்க. ரைட்டா? தெரியாது. ஆனா யூதாஸ் காரியத்தை ஏன் தெரியப்படுறாங்க? காட்டி கொடுக்கிறதுனால மட்டும் கிடையாது. அந்த 12 பேர் கூட இருந்தீங்க. he was a very talented person because he was a treasurer among the 12 people. 12 பேர்ல இருந்தீங்க ஒரு ட்ரெஷரர், ஒரு பதவியில் இருந்ததுங்க ஒரு நபர். அப்போ ஏதோ ஒரு தாளம் இருந்ததுனால தான் இருந்துங்க அந்த வேலை அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனா அந்த வேலையை அவன்கிட்ட கொடுக்கறதுனால என்ன பண்ணிட்டாங்க, அவன் திருடன் ஆயிட்டான். அப்ப பண்ணதுங்க அதுல இருந்துங்க ஏற்றுனே இருந்தார். கரெக்டா? அப்போ இங்க நான் பார்க்கிற போது பண ஆசை, 30 வெள்ளி காசுக்காக எப்போது நமக்கு பண ஆசை இருக்குதுன்னு சொன்னா நீங்க திரும்பி அலாரம் அடிக்குது. என்ன அலாரம் அடிக்குது? டே சாத்தான் கூட இருக்கிறான். பணம் அவசியம், ஆனா பண ஆசை ஆபத்து. வேதம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது, பண ஆசை எல்லா தீமைக்கு இருந்துங்க வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி தங்களை உருவ குறித்திக் கொள்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது. அப்ப பண அவசியம், ஆனால் பண ஆசை என்ன பண்ணுகிறது அப்படின்னு சொன்னா சாத்தான நம்ம கூட வச்சுக்குது. இது இட்ஸ் a very hairline difference தான். எப்பவுமே எல்லாத்துக்குமே இட்ஸ் a hairline difference தான். ஹேர்லைன் உங்களுக்கு புரியுது உங்களுக்கு? ஆமா, ஒரு நூலிழை தான் வித்தியாசம். என்னதுங்க? பணம் தேவை என்பதற்கும் பண ஆசை என்பதற்கும். ரைட்டா? எவ்வளவுதான் நூலிழை. அது 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 நமக்கும் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம ஆசைப்படுறோமா தேவைக்காக அப்படின்னு சொல்லி. அப்ப வேலை சொல்லு இங்க பண ஆசை. இந்த யூதாஸ் காரியத்துடைய அந்த பண ஆசை என்ன ஆயிடுச்சுன்னா சாத்தான் அவன் என்னதுங்க சேர்த்துச்சு, அவன் எக்ஸிக்யூட் பண்ணா. எவ்வளவு பெரிய எக்ஸிகியூஷன் பண்ணா பாருங்க. வேதம் சொல்லுகிறது, யாராவது ஒரு ஆள் காட்டி கொடுக்கணும். யாராவது ஒரு ஆள் காட்டி கொடுக்கணும். இயேசு கிறிஸ்துவை யார் வேணாலும் இருந்துக்கலாம், ஆனால் காட்டி கொடுக்கப்படுவனுக்கு ஐயோன்னு சொல்லு வேதம் சொல்லுகிறது. God never chooses இருந்துங்க இல்லையா? யூதாஸ் காரியத்தை தேவன் காட்டி கொடுப்பதற்காக தெரிந்து கொள்ளவில்லை. யூதாஸ் காரியத்தை ஏன் தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியாதுங்க தெரிந்து கொண்டார். ஆனா நடுவில் அந்த பணத்தாசை என்ன பண்ணுச்சுன்னா அவரை சாத்தான் சைடு போக வச்சுச்சு. அப்போ பணத்தாசை எப்பொழுது இருக்குதோ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். யூ கேன் ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் Satan in your life. தனியா தேடாதீங்க. எங்க இருப்பாரு, சவுண்ட் வருமா, டிங் டிங் மணி அடிக்குமா இல்லையா? ஆமா, ரைட். அடுத்தது அப்போஸ்தலர்களுடைய 5ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர்களுடைய 5ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கிற போது இங்க எல்லாம் சாத்தான் இருந்திருக்கிறான். இங்கெல்லாம் இப்படிலாம் தான் சாத்தான் இருப்பான். வேதத்தில் நாம் பார்க்கிற போது வேற எப்படி நீங்க சாத்தான் வந்தானதுங்க அது செஞ்சிருவான், இது செஞ்சிருவான், இதை தான் செய்வான் இல்லையா? 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிற போது பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? வெரி காமன் ஃபேக்டர். என்னதுங்க? இதெல்லாம் ஒரு பொய்யா, இதெல்லாம் ஒரு மேட்ராவோ, இதெல்லாம் ஒரு சாத்தானாவோ நம்ம கணக்கெடுக்க மாட்டோம். என்னதுங்க? பொய். எப்பொழுது நாம் பொய் பேசுகிறோமோ, பொய் நம்ம கூட இருக்குதோ, சாத்தான் கூடயே வச்சுக்கிறீங்க. நீங்க பெருசா சாத்தானை தேடாதீங்க. சாத்தான் இருக்கிறானா, சாத்தான் என்ன பண்ணுவான்? மக்கள் பல பேர் என்ன பண்ணிருக்காங்க, சாத்தான் தான் இப்படி நினைக்கிறான். மேல ஏறி அமுக்குது பிரதர், நைட்டு தூங்கும்போது மேல ஏறி அமுக்குது. அதெல்லாம் அமுக்காது, அது பிளட் சர்க்குலேஷன் கம்மியாகுது. ஏஞ்சி திரும்பி பார்த்தீங்கன்னா சரியாயிடும். ரைட் அவனுக்கு அது ஒண்ணும் பண்ணாது. அவனுக்கு ஆனால் எப்போது நாம் பொய் பேசுகிறோமோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, சாத்தானை கொடி வச்சிருக்கிறோம். எங்கேயும் பெருசா தேடாதீங்க சாத்தான் எங்க இருப்பான்னு. பொய் பேசுகிற போதெல்லாம் சாத்தான் கூட இருக்கான்னு நீங்க ஞாபகம் வச்சுங்க.
வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் போது கூட வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் இதே கான்டெக்ஸ்ட்ல வாசிக்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 12 வாசிக்கிற போது, ஆமா, பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சங்கமாயிருக்கிற இடத்தில் நீ குடியிருக்க. ஆமா இல்லையா? ஆமா 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 கரெக்ட். குடியிருக்கிறதையும் என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்தில் உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பன் கொல்லப்பட்ட நாட்களில் என்னை பற்றி விசுவாசத்தை மறுதலியாமல் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கிறதும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடர்களை இஸ்ரேல் புத்திரன் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்போ பாலாக் பிலேயாம் உங்களுக்கு தெரியும், அவன் ரொம்ப சூசகமாக இஸ்ரேல் மக்கள் வீழ்வதற்காக என்னதுங்க ஒரு தகவலை என்னதுங்க மறைச்சு சொல்லிட்டு போயிட்டான். அப்போ எங்கெல்லாம் இந்த சூசகமும் பொய்களும் இருக்கிறதோ நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், அங்க சாத்தான் இருக்கிறான். நீங்க ஒருவேளை நான் அதிகமா பொய் பேசுறேன்னா இருந்தா அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க சாத்தானா பார்க்கலாம். இவர் சாத்தான் எங்க தேடணும், இவர் தாங்க சாத்தான், பெருசா தேவையில்லை இல்லையா? அப்ப பொய் எங்க இருக்கிறதோ அங்க என்னதுங்க அவர் தான் என்னதுங்க சாத்தான். நீங்க பெருசா நீங்க யோசிக்க தேவையில்லை. ஆமா ரைட். 7வது சரி இருக்கட்டும். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் இங்க சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். அடுத்தது 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல இவைகளாம் நம்மளுடைய நன்றாட வாழ்க்கையில நாம் கவனிக்க வேண்டியது. நம் சாத்தான ஏதோ நம்ம நீதியா வாழ்றோம், நம்ம கரெக்டா இருக்கிறோம் நம்ம நினைச்சு கூடாது. இவைகளாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா என்னதுங்க சாத்தான கூடயே வச்சு சுத்தி நிற்கிறோம். ஞாபகம் வச்சுக்கணும், கங்காரு மாதிரி என்னதுங்க சாத்தான சுமந்து நடக்கிறோம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல ஆமா 1 படிக்கணும், டைம் இல்ல, நீங்க வீட்டுல போய் படிச்சுங்க. நான் என்னதுங்க கொஞ்சம் மேல இருந்து வாசிக்கிறேன், 7 வாசிக்கிறேன் பாருங்க. ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். யார் என்னன்ற கான்டெக்ஸ்ட் நீங்க வீட்டுல பாத்துங்க. கருத்து என்னன்னா நீங்க அவனுக்கு மன்னிங்க அப்படின்னு சொல்றார். ரைட்டா? அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்தறியும்படி இப்படி எழுதினேன். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னியாதிருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலையும் மன்னியாதிருக்கிறேன். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவர்கள் அல்லவே. அப்போ ஒரு மன்னியாத ஒரு குணம் இருக்கு பாருங்க. நான் மன்னிக்க மாட்டேன், அது எப்படி மன்னிப்பேன்னு ஒரு குணம் இருக்கு பாருங்க. அதுதான் இதுங்க சாத்தான். ஏன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் தி காட்லி குவாலிட்டிஸ் பேசுகிற போது ஃபர்கிவ்னஸ் தான். ஃபர்கிவ்னஸ் இல்லைன்னா நமக்கும் தேவனுக்கும் உறவே கிடையாது. ஃபர்கிவ்னஸ் இல்லைன்னா தேவனுக்கு நமக்கு உறவு கிடையாது. அப்போ தேவன் நம்மளை மன்னிக்கிறவரா இருக்கிறார் என்பதனால அதோட இயேசுக்கு சொல்லி கொடுத்த அந்த ஜெபத்திலையும் கூட என்னதுங்க, நாங்கள் எங்களுடைய கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடனை என்னதுங்க மன்னியுங்கள். அப்போ எப்பொழுதும் மன்னிக்கிற குணாதிசயம் நமக்கு இல்லையோ நீங்க ஞாபகம் வச்சுங்க, சாத்தான கூடயே வச்சுக்கிறோம். நம்ம சாத்தான் சொன்னா நான் ஏதோ பெருசா நினைச்சுக்கிறோம். இல்ல இல்ல, இது இந்த எல்லா பாயிண்ட்லயும் ஞாபகம் வச்சுங்க. எனக்கு திரும்பி எழுதுங்க, சம்மரைஸ் பண்றது கூட டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். ரைட்டா? நீங்க பாத்துங்க. அப்போ எங்கெல்லாம் உங்களுக்கு மன்னிக்கக்கூடிய குணம் இல்லையோ நீங்க ஞாபகம் வச்சுங்க, சாத்தான் உங்களோடு கூட இருக்கிறான். The presence of Satan is there. ரைட்டா? அடுத்தது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற போது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 3 நாம் வாசிக்கிற போது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 3 எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாயிருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கு அது மறைபொருளாயிருக்கும். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமா இல்லாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை கூடாக்கினான். எவ்வளவு வசனம் சொல்லி கொடுத்தாலும் சத்தியத்துக்கு கீழ்ப்படிய மாட்டோம்னு ஒரு சுபாவம் இருந்ததுன்னா
நல்லா ஞாபகம் வச்சுங்க, அவருடைய இருதயத்தை சாத்தான் என்னதுங்க குருடாக்கிட்டான். அவனால் என்னதுங்க உணரவே என்னதுங்க முடியாது. அது கிறிஸ்துக்குள்ளாக வருவதற்கு முன்னாடியும் சரி, கிறிஸ்துக்குள்ளாக வந்து நாம் சத்தியத்தை கேட்கிற போதும் சரி, இல்ல அப்படின்னு சொல்லி அப்பனா நாம் அதை உணராதபடிக்கு சாத்தான் நம்முடைய இருதயத்தில் நம்முடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். எப்போ நமக்கு வசனங்கள் நமக்கு புரியலையோ, வசனங்கள் கேட்டு கேட்டு நம்மளால மனம் திரும்ப முடியலையோ, நம்மளால மாத்திக்க முடியலையோ, நமக்கு புரியலையோ, சாத்தான் நம்முடைய இருதயத்தில் குருடாக்கி வைத்திருக்கிறான். நீங்க எங்கேயும் சாத்தான தேடாதீங்க. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னு சொன்னா சாத்தான் நம்ம கூட இருக்கிறாரு. ரைட். அடுத்தது இதே 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். நான் இதே ஆர்டர்ல தான் போயிட்டு இருக்கேன். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கிற பொழுது, ஆமா, இதை நம்ம பார்க்கணும். 3ல இருந்து சொல்றேன். 3ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மையின்றி விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்போ எப்பொழுது தந்திரமான பேச்சுக்கள் இருக்கிறதோ, இல்லையா, தந்திரசாலிகளாக நாம் இருக்கிறோமோ, சாத்தான் எங்கேயுமே தேடாதீங்க, அவர்கள் தான் சாத்தான். தந்திரம் எங்க இருக்குதோ, வஞ்சனை டிசீவ்னஸ் எங்க இருக்குதோ, அதுதான் சாத்தான். நீங்க சாத்தான ஒரு நபரா எங்கேயாவது நீ தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு தந்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதான் பாருங்க, சூழ்ச்சிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதான் பாருங்க, வஞ்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதான் பாருங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா எங்கேயும் தேடாதீங்க, சாத்தான கூடயே வச்சு சுத்தி நிற்கிறோம். அப்ப வேதம் அதான் சொல்லுது, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மையின்றி விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாரை பார்த்து சொல்றாரு, நீங்க கெட்டு போயிடக்கூடாதா, சாத்தானுடைய வேலைதான், அவன் தந்திரசாலியவன், உங்களை வஞ்சித்து விடுவான். அப்போ வஞ்சிக்கிற குணாதிசயம் நமக்கு இருக்குதா, தந்திரமுள்ள குணாதிசயம் நமக்கு இருக்குதா அப்படின்னு சொன்னா அதுதான் அந்த குணாதிசயம் தான் சாத்தான். நீங்க திரும்பி நபரா பார்க்காதீங்க. நபர் இருக்கிறாரா, இருக்கிறார். தேவன் இருக்கிறாரா, இருக்கிறார். பிலிப்பு கேட்டார் இல்லையா, பிதாவை எங்களுக்கு காண்பியும். அவர் சொல்ல என்னுடைய செயலை பாருன்றார். செயல் தான் தேவன். Then as a person is there, but how he is demonstrated அப்படினு சொன்னா by the acts. சாத்தான் ஒருத்தர் இருக்கிறாரா, இருக்கிறார். but how it is demonstrated அப்படினு சொன்னா by the acts. அந்த செயல்கள் தான். அப்ப இங்க சொல்றாரே, நாம் தொடர்ந்து படிக்கிற போது அடுத்த பாயிண்ட் நாம் பார்க்கிற போது 2 கொரிந்தியர் 11ல இதே கீழே சொல்றார் பாருங்க. ஆமா, இதையும் நம்ம கவனிக்கணும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 12 வாசிக்கிற பொழுது பவுல் சொல்றாரு, மேலும் எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு சமயம் கிடையாதபடிக்கு தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் அவர்கள் எங்களை போல காணப்படும்படி நான் செய்வதையே இன்னும் செய்வேன். அப்போ இங்க பவுல ஒரு ஊழியக்காரர் அல்லது அப்போஸ்தலர் அவங்க விரோதிக்கிறாங்க. எப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளை விரோதிக்கிற ஒரு குணாதிசயம் இருக்கு பாருங்க. கீழே வாசிக்கிறோம், அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. அப்போ whenever you are against the godly people, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதம் எதிர்க்கிறவராக இருப்பீர்கள் என்று சொன்னால், தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு எதிர்ப்புள்ளா இருப்போம் என்று சொன்னால், அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கு நாம் என்னங்க எதிர்ப்புள்ளா இருப்போம் சொன்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இட்ஸ் a work of the Satan. நம்மளா செய்யல, அது சாத்தானுடைய செய்கை. எப்படி சாத்தான் தாவீதை ஏவி விட்டானோ அப்படி போல we become the tool of Satan. இல்லையா? அது நமக்கு இங்க பேசுறாரு. யூதால வாசிக்கும் போது கூட இதை பேசுறார். இதை ஒரு பாயிண்டாவே பேசுறார். யூதால வாசிக்கும் போது, ஆமா, யூதா 11ஆம் வசனத்துல, இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனவர்கள். கோரா என்ன செஞ்சாரு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமா, வீட்டுல போய் பார்த்துங்க. அப்ப எப்பொழுது when you defend the godly child, godly people னா நீங்க நல்லா வச்சுங்க, that is the act of Satan. அப்ப இந்த எல்லா இடத்துலயும் நீங்க சாத்தான் நீங்க திறந்து இருந்தீங்க, நீங்க பார்த்து கொண்டே இருந்தீங்க, வர முடியும். இன்னைக்கு கூட நீங்க வாசிங்க இல்லையா, 1 தீமோத்தேயு 4:1 வாசிச்சோம் இல்லையா, மனுஷனுடைய உபதேசம் அதுதான் சாத்தானுடைய உபதேசம் அப்படின்னு சொல்லி.
2 கொரிந்தியர் 12 நீங்க வாசிக்கிற போது சம்டைம்ஸ் இது கூட இருக்குது, வேதத்தில் இருக்குது, நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல 2 கொரிந்தியர் 12:7. I do not know what it is. Again, I am not going to explain this. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்குது. இல்லையா? மாம்சத்திலே ஒரு முள் பவுலுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. வேதம் சொல்லுகிறது அது அவரை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்குது. சம்திங் எனிதிங் could be. அப்போ சாத்தான் இப்படி பயன்படுத்தப்படுகிறான் இல்லையா? ஆமா. 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம். சில சமயங்கள் இது இருக்குது அப்படின்றார் பவுல் பேசுறார் இல்லையா? 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 17 வாசிக்கிற பொழுது பவுல் தெசலோனிக்கே சபையை பார்த்து பேசுறாரு. அவர் அந்த சகோதரரை குறித்து பேசுகிறாரு. சகோதரரே, நாங்கள் இருதயத்தின்படி உங்களோடு இருந்து சரீரத்தின்படி கொஞ்ச காலம் உங்களை விட்டு பிரிந்திருந்தபடினாலே உங்கள் முகத்தை பார்க்க வேண்டும் என்று மிகுந்த ஆசையோட அதிகமாய் பிரயத்தனம் பண்ணினோம். To meet the godly people, to have fellowship with the godly people. ஆசையா இருக்குது. ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர இரண்டொரு தரம் மனதா இருந்தோம். 2 times we tried. இல்லையா? பவுலாகிய நானே வர மனதா இருந்தேன். இல்லையா? சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். எப்போதெல்லாம் to have fellowship, இல்லையா, தேவனுடைய பிள்ளைகளை சந்திப்பதற்கு உங்களுக்கு தடைகள் வருகிறதோ அந்த தடைகள் என்னதுங்க? that is act of Satan, whatever it may be. அப்போ பவுல் சொல்றாரு, நாங்க முயற்சி பண்ணோம், 2 வாட்டி நானே ட்ரை பண்ணேன், ஆனா என்னதுங்க? சாத்தான் எங்களுக்கு தடை செய்தான். இப்போ நம்ம என்ன பார்க்கறோம்னா சாத்தான் எப்படிதான் வேலை செஞ்சுட்டு வரான் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். ரைட்டா? ரைட். முடிச்சுறேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 7 வாசிக்கும் போது ஒரு 16 நான் படிக்கிறேன். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்களாகிறார்கள். அவர்களுடைய வார்த்தை அரிப்பளவை போல படரும். இமினேயும் பிலாத்தும் அப்படிப்பட்டவர்கள். அவருடைய சத்தியத்தை விட்டு விலகி, இல்லையா, உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். அப்போ எப்போதெல்லாம் இந்த விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறது, சகோதரர்களுக்கு இடரல் உண்டாக்குறது, அந்த ஆக்ட் இருக்கு பாத்தீங்களா? ஏன்னா அவங்க விசுவாசத்தை விட்டு வழிவிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. பல சமயங்கள் என்னதுங்க, வேதம் இப்படி சொல்லுகிறது. சில சமயங்கள்ல கரெக்டான அந்த வாசகம் நீங்க நீதிமொழியில் நீங்க வாசிச்சுங்க. சில சம்பவங்களை சொல்லுகிற போது பிராண சிநேகிதனையும் கூட நீங்க பிரித்து விடுகிறார்கள் இல்லையா? சில சம்பவங்களை சொல்லுகிற போது பிராண சிநேகிதர் நீங்க பிரித்து விடுகிறார்கள். அப்ப பல சமயங்கள்ல நாம் செய்கிறதான, நாம் பேசுகிறதான பேச்சுக்கள் சாத்தானுக்கு இடம் கொடுத்து அவர்கள் ஒருவர் சத்தியத்தை விட்டு வழி போவதற்கு இடை உண்டாக்குறதா அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நாம் சாத்தானுடைய வேலையை என்னதுங்க செய்கிறோம். எப்படியாச்சும் அந்த சகோதரன் நாம் நரகத்தில் தள்ளிடுறோம், அல்லது அந்த சகோதரி நரகத்தில் நாம் தள்ளிடுறோம். அப்போ இந்த எல்லா செயல்களையும் நீங்க யாரை பார்க்கலாம்னா சாத்தானை பார்க்கலாம். நான் கடைசியா என்னதுங்க ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 8 நீங்க வாசிக்கிற போது, வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 8 சிமுர்னா சபைக்கு பேசுகிற போது இங்க சொல்லுகிறார், நாம் வாசிப்போம். சிமுர்னா சபைக்கு தூதன், சிமுர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில்,
முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தோர்ந்து பிழைத்தோருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதர் அல்லாமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். அப்போ தூஷணம் செய்கிறவர்கள், தூஷிக்கிறவர்கள், வேதம் சொல்லுது அவர்கள் யாருங்க? சாத்தானுடைய கூட்டத்தார். அப்போ நீங்க பார்க்கிற போது சாத்தானை எப்படி நீங்க தேவனை நேரடியாக ஒரு பர்சனலா பார்க்க முடியாதோ, சாத்தானையும் நம்ம எங்கேயும் நேரடியா பார்க்க முடியாது. தேவனுடைய கிரியைகள் மூலமா தான் நடக்கைகள் தான் அவர் யார் என்பதை காண்பிக்கிறது. அப்ப இங்கேயும் கூட நாம் தேவனுடைய பிள்ளையா சாத்தானுடைய பிள்ளையா, அல்லது சாத்தான் நம்ம கூட இருக்கிறானா, நம்மளை பல சமயங்கள் ஏவுகிறானா என்பதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இவ்வளவு பாயிண்ட்ஸ் நாம பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 15-16 பாயிண்ட் பார்த்துருக்கோம். சம்மரைஸ் பண்றதுக்கு நேரம் கிடையாது. ரைட்டா? நீங்க வீட்டுல இருந்துங்க பாத்துங்க. அப்போ இந்த செய்கைகள்லாம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா சாத்தான் நம்ம கூட இருக்கிறான், நம்மள பயன்படுத்துகிறான், அல்லது நம்மளால மற்றவங்க அந்த காரியத்தை செய்கிற போது அது சாத்தான் அவர்களை பயன்படுத்துறான்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ நம்ம எங்கேயாவது சாத்தானை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டானுங்க, உருவமாக நீங்க பார்க்காதீங்க. எப்போதெல்லாம் அந்த செயல்கள் அங்க இருக்கிறதோ அங்கே நாம் பார்க்கிறோம். ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் கோபமும் கூட இல்லையா? எப்படி அங்க எரிச்சல் சொல்லப்படுகிறதோ கோபமும் பேசப்படுகிறது. எபேசியர்ல வாசிக்கிற போது இல்லையா, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பகுதி எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25-26 நீங்க வாசிக்கிற போது 26-27 வாசிக்கிற போது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனியே கிடவது, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். அப்போ உங்களுக்கு எரிச்சலும் கோபமும் வருகிற போது என்னதுங்க? யூ ஆர் கிவிங் ஸ்பேஸ் ஃபார் சேட்டன். அப்போ சேட்டனை நீங்க ஒரு நபரா, சேட்டன் ஒரு நபரா, டெஃபினெட்லி ஒரு நபர் தான், அது எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நீங்க எப்படி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா, இந்த குணாதிசயங்கள் வழியிலால நீங்க பார்க்க முடியும். எப்போதெல்லாம் இந்த குணாதிசயங்கள் நீங்கள் பார்க்கிறீர்களோ அப்போதான் நீங்க ஞாபகம் வச்சுங்க, சாத்தானுடைய மத்தியிலே நாம் இருக்கிறோம், அல்லது சாத்தான் நம்முடைய மத்தியிலே இருக்கிறான், அல்லது சாத்தானை நம்ம தூக்கிட்டு போறோம், அல்லது சாத்தான் நம்மளை ஏவுகிறான், அல்லது சாத்தான் வேறொரு ஏவுகிறான் நாம் புரிஞ்சுக்கலாம். அப்ப இதெல்லாம் நாம் ஏன் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இவைகளெல்லாம் நாம் கலைந்து இல்லையா, நாம் தேவனுக்கு பிரியமா வாழணும். இந்த லக்கு ரொம்ப முக்கியம். 1 கொரிந்தியர்ல வாசிக்கிற போது, நான் முடிச்சுறேன், 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற போது இல்லையா, 26-27 வாசிக்கிற போது, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 26-27, ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலமம் பண்ணேன், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதமாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை உடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிச்சயம் இருக்கு நம்ம ஓடுற ஓட்டத்துல இல்லையா? ஏன்னா நம்ம இவ்வளவோ நம்ம பிரயாசப்படுறது எதுக்குங்க? பரலோகம் போறதுக்கு தான் இல்லையா? அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்முடைய அப்ஜெக்டிவ் என்னதுங்க? நம்முடைய லக்கு என்னதுங்க? பரலோகம் போகணும் தான். ஆனா எங்கேயாவது நம்ம அதை கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா நாம் இவ்வளவு நாள் பட்ட பிரயாசம் என்னதுங்க? வீணாயிடும். செய்யறது இல்லைங்க, அது சரியா செய்யறதுங்க அவசியம். அப்போ எந்த வகையில் சாத்தானுடைய தந்திரங்களுக்கு, சாத்தானுடைய வஞ்சனைகளுக்கு, சாத்தானுடைய ஏவப்படுவதற்கு ஒரு டூலா நம்ம மாறிடக்கூடாது. அப்போ சிந்திப்போம், நம்முடைய வழியில மாற்றம் தேவனுக்கு பிரியமா இருப்போம். தேவன் தாமே நம்ம ஆசீர்வதிப்பாராக.